ஒரு சின்ன சேட் அண்ட் ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு. இன்னைக்கு யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் எலிமினேட் ஆகுறது யாராக இருந்தாலும் அவங்க டெஃபினெட்லி ரொம்ப அன்லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் இந்த பின்னாடி விங்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு நமக்கு மனசுக்குள்ளே தான் வந்து ஏஞ்சலும் டீமனும் 2 பேரும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம எப்படி நம்ம டீமனை கண்ட்ரோல் பண்ணி ஏஞ்சலை வெளியில் கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி லைஃப் நமக்கு எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும், நம்ம நம்பி நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி அவர் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சீசன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறதுனால பிக் பாஸே இறங்கி விளையாண்டுட்ருக்காரு. அவருக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஸோ அவர் நம்மளெலாம் ஒரு ஒரு க்யூரியாசிட்டியோடு நம்ம வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த போஸ்ட் போட்டிருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியல. லாஸ்ட் இயர் பவித்ராக்கு இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் வந்து ஒரு நல்ல இது கொடுத்தது, ஹைப் கொடுத்தது. அந்த டைம் வந்து அவங்க கொஞ்சம் டல்லாக இருந்த டைமில் அந்த முட்டையெல்லாம் ஃபேஸில் போட்டு அடித்ததில் அவங்க பொறுத்து இருந்ததுனால அவங்க வந்து நான் ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ஏஞ்சல் டாஸ்க் வந்து கண்டிப்பாக கனியக்காக்கு ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏஞ்சலாக பிச்சு உதறிடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமனாக பண்ணுறதுக்கோ யாருக்குமே எதுவே இல்லை. ஏன்னா ஐயோ அங்கே தொட்டான் இங்கே தொட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. போன சீசன்லாம் அப்படி இல்லை. பவித்ராலாம் கேஸ் போட்டிருக்கணும்னா ஒரு 1000 கேஸ் போட்டிருக்கலாம். பவித்ரா மேலே இது பண்ணது, அடிப்பட்டது, விழுந்தது அப்படி இப்படின்னு சொல்லி. பட் இந்த சீசனில் அப்படி இல்லை. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சீன் போட்டுருவாங்க. அதனால இவங்க எப்படி விளையாட போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் கனியக்கா வந்து ஒரு ஏஞ்சலாக சூப்பராக பண்ணியிருப்பாங்கங்கிறது என்னோட அசம்ஷன். எந்த பர்சன் வந்து எந்த ஏஞ்சலாக டீமனாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு அர்த்தம் வந்து மற்றவங்க யாரும் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை. மைண்டில் டப்புன்னு யார் இந்த ஏஞ்சல் டீமன் பார்த்த உடனே எனக்கு மைண்டில் வந்தது வந்து கனியக்கா ஆஸ் அன் ஏஞ்சல். உங்களுக்கு யார் இருந்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.